வணக்கம். மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மேச ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தலை ராசி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். சரி, இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல, எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல. உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது 2-7 குடையவர் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறார். கலைநயம், ரசிப்புத்தன்மை இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்பட்டுரும். தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. சுகவாசி சுக்கிரன் ஒரு சுகவாசி. அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது சுகபோகமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அதிக நேரம் கண்ணாடி முன்னால் நிற்க வைப்பார். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு தெரியும். 2ஆம் அதிபதி குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால குடும்பத்து மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை ஏற்படுறது, குடும்ப நபர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார வரவுகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். அதுக்கப்புறம் அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரன் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. மேச ராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்க, அந்த திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வரன் ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. திருமணமான மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மனைவி மூலிமா ஒரு சப்போர்ட்டு, ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி சுப பலன்களை அதிகமாக பெற்றுக் கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் ஏப்ரல் 3ஆம் தேதி அவர் பயிற்சியாகி மீன ராசிக்குள்ளே போய் சனி பகவான் கூட இணைகிறார். இது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். கிரகம் பகை கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் கூட இணைகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். அப்புறம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். நீங்களே போய் ஏதாவது ஒரு எதிர்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. போட்டி பொறாமைகள், கந்திஷ்டி கோளாறுகள், தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதனால் மேசராசிக்காரங்க ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக போகிறது சிறப்பு. ஜென்ம ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் இருக்கிறது ஒரு வகையில் சேஃப்டி. அப்படின்னாலுமே ராசியாதிபதி போய் 12ல் மறைஞ்சு சனி பகவான் கூட இணைகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை. மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவர். அவரும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் கூட இணைஞ்சுதான் இருக்கிறார். இது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் சூரியன் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே உச்சபலம் அடைவார். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி எல்லாமே பலம் பெறது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, பணத்தை வாங்கி கடனாக கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, பணத்தை வாங்கி கடனாக கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப. நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை மனமுருகி வேண்டிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு டைம் வரும். திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும்.
அதுக்கப்புறம் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அடிக்கடி பழனிக்கு போயிட்டு வாங்க. கலருன்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. எண்ணுன்னு பார்க்கும்போது 9ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.